எப்போவுமே வந்து நோய்களை குணப்படுத்தும்போது, இப்போ எல்லாருடைய உடம்புலயும் பெரும்பாலும் ஏதாவது ஒரு நோய் இருக்குது. அப்படிங்கும்போது, நம்ம அதற்கான சிகிச்சை தேடி போகும்போது, நம்ம எப்படி தேடணும்னா, சிலர் வந்து நான் டாக்டர்ட்டே போமாட்டேன். எனக்கான தீர்வை நானே தேர்ந்தெடுத்துப்பேன். எனக்கான நோயை நானே குணப்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் உணவு சாப்பிட்டே மருந்து எதையும் சாப்பிட மாட்டேன். உணவை சாப்பிட்டே நான் குணப்படுத்திடுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. சிலர் வந்து சுயமாக எதையுமே பண்ண மாட்டாங்க. எந்த சிகிச்சையும் எடுத்துக்க மாட்டாங்க. சுயமாக எந்த முயற்சியும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போது வந்து அவங்களுக்கு வந்து என்ன நோய் வேணாலும் இருக்கலாம். ஆஸ்மா இருக்கலாம், வீசிங் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், நீரிழிவு நோய், என்ன நோய் வேணாலும் இருக்கலாம். ஆனால் சுயமாக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக பண்ணுவாங்க. டாக்டர் அதை மீறி இவங்களா எதுவுமே பண்ண மாட்டாங்க. டாக்டர் சொல்கிறது தான் கேட்பாங்க தவிர வேறு ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறவங்க, அதாவது அவங்களுடைய உறவினர் யாராவது, நண்பர் யாராவது ஒரு ஐடியா சொல்லுவாங்க, இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கன்னா அதெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு டாக்டர் மேலே மட்டும்தான் நம்பிக்கை. இதுவும் தவறு. அதனால் டாக்டர் மேலே மட்டுமே நம்பிக்கை வைப்பதும் தவறு, டாக்டர் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருப்பதும் தவறு. எந்த வழியிலாவது அந்த நோயை குணப்படுத்தணும். இதில் எந்த கொள்கையும் வச்சுக்கூட எப்படியாவது உன்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டும் என்பது தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். எப்படியாவது அது நாமளும் முயற்சி செய்யணும். அப்புறம் மருத்துவர் அல்லாத மக்கள் யாராக இருப்பாங்க, அவங்க சொல்கிற ஆலோசனையும் கேட்டுக்கணும், மருத்துவர் சொல்கிறதையும் கேட்டுக்கணும். அதனால் எல்லாரையும் நம்ம மருத்துவராக தான் பார்க்கணும். நாமளும் மருத்துவர் தான், மக்களும் மருத்துவர் தான், அப்புறம் மருத்துவராக பட்டம் பெற்று சிகிச்சை செய்பவர்களும் மருத்துவர் தான். எல்லாருமே மருத்துவர் தான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் எல்லோரும் சொல்கிறதுலையும் ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். மருத்துவர்னால் இவர் தான் மருத்துவர், அவர் எழுதி கொடுக்குறது தான் மருந்து, அது தவிர நான் வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன், நானாக யோசித்து கூட எதுவும் சாப்பிட மாட்டேன், மருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன், மற்றவங்க சொன்னாலும் மருத்துவர் அல்லாத மற்றவங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடாது. எங்கிருந்தாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் வரட்டுமே. மருத்துவருக்கு தெரியாத விஷயம் கூட மக்களுக்கு தெரியும். மருத்துவர்கள் தான் நோயை குணப்படுத்துவார்கள் அப்படியெல்லாம் கிடையாது. மக்களே நோயை குணப்படுத்துவார்கள். நோய்களுக்கான காரணம் என்பது மக்களுக்கே தெரிய வரும். மக்கள்கிட்டயுமே அந்த விஷயம் இருக்கும். அதனால் எல்லாரையும் மருத்துவராக பார்க்க நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நமது நோயை குணப்படுத்துவதற்கான மருத்துவம் என்பது நமக்கு கிடைக்கும். ஒரு மருத்துவர் நிறைய ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்தா தான் அந்த மருந்து தான் நமது உடலில் உள்ள நோயை குணப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நமது உடலில் நோயை குணப்படுத்துவதற்கு சில 100 ரூபாய் செலவழித்தாலே போதும். ஒரு 100 ரூபாயில் கூட மருந்து இருக்கும். 100 ரூபாயில் கூட சில மருந்து இருக்கும். அந்த மருந்தை சாப்பிட்டாலே நம்ம உடம்புல உள்ள நோய் குணமாகும். அதனால் எப்படியாவது நீங்கள் அதை நோயை குணப்படுத்தணும். அதுதான் நோக்கமே தவிர இவருக்கு தான் அது தெரியும், இவர் தான் மருத்துவர், மற்றவங்க மருத்துவர் கிடையாது, அவர் கொடுக்குறது தான் நான் சாப்பிடுவேன், நானாக எந்த முயற்சியும் எடுத்துக்க மாட்டேன், மருத்துவர் அல்லாத வேறு யார் எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இந்த மாதிரி எந்த போக்கும் வச்சுக்காதீங்க. உங்கள் உடம்புல உள்ள நோய் குணம் அடையவே அடையாது. அதனால் என்றைக்குமே பெரும்பாலும் குணமடையாது. ஆனால் எப்போ குணமடையும் அப்படின்னா, எதன் வழியிலாவது உங்கள் உடலில் உள்ள நோய் குணமடைய வேண்டும். அது மருத்துவர் மூலமாகவோ அல்லது மருத்துவர் அல்லாத இன்னொருவர் மூலமாகவோ அல்லது நீங்களே ஒரு முயற்சி செய்து அந்த நோயை குணப்படுத்த முடியும். அப்படி குணமானால் ரொம்ப நல்லது தானே. நமக்கு தேவை நோய் குணமாகணும். அதனால் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும், மருத்துவருக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கூடாது. நமக்கும் நிறைய விஷயம் தெரியும், மருத்துவருக்கும் நிறைய விஷயம் தெரியும். மருத்துவர் அந்த வேலையை முழு நேரமும் செய்கிறாரு, கண்டிப்பாக அவருக்கும் நிறைய விஷயம் தெரியும். நமக்கும் நிறைய விஷயம் தெரியும், மக்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும். எல்லாருமே நோயோடு தான் போராடாங்க. நோய்களை பற்றி மக்களுக்கு தெரியும். அப்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன தோணுது, இப்படி எல்லா தரப்பு மக்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்கணும். யாருடைய கருத்தையும் நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது. எல்லாருடைய பல வகையிலையும் நாமளும் முயற்சி பண்ணணும். மருத்துவரால் முடியாத விஷயம் நமது முயற்சியால் கூட நடக்கும். மருத்துவரால் மருத்துவரால் அவர் 5000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு மருந்து எழுதி கொடுப்பாரு. அந்த மருந்தால் குணமாகாத விஷயம் ஒரு சில 100 ரூபாய்க்கு சில மருந்துகள் வாங்குவோம், அதில் குணமாயிடும். அதனால் 100 ரூபாய்க்கு அல்லது நம்ம காசே கொடுத்து வாங்காமல் சில மூலிகைகளை சாப்பிட்டாலே சில விஷயங்கள் சரியாயிடும். சில மூலிகைகளை சாப்பிட்டாலே, பச்சையாக மூலிகைகளை சாப்பிட்டாலே சில விஷயம் சரியாயிடும். உணவு முறையில் கூட சரியாகும். சில நல்ல உணவுகளை சாப்பிட்டா நமக்கு சரியாயிடும். அப்படி இருக்கும்போது எதன் வழியிலாவது நம்ம நோயை குணப்படுத்தணும், அதுதான் நமது நோக்கம். அதனால் இவங்களுக்கு தான் அது தெரியும், அவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்லாம் இல்லாமல், நமது நோய்க்கான மருந்து, நமது உடலில் உள்ள நோய்க்கான மருந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது தான் நமக்கு நிறைய வழி மூலம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும்.
அதனால் பல வழிகளில் நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம பல வழிகளில் முயற்சி செய்யணும். உண்ணா நோன்பு இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், உணவு முறைகளை மாற்றி பார்க்கணும், மருந்துகளை மாற்றி பார்க்கணும், மருத்துவரை மாற்றி பார்க்கணும். மருத்துவரை வழக்கமாக போகிற மருத்துவரை இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். அப்புறம் மருத்துவர் அல்லாத மக்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு விஷயத்துக்கு, ஒரு நோய்க்கு, அந்த ஆலோசனையும் நம்ம கேட்கணும். அப்புறம் நாமளே அதற்கான முயற்சிகளையும் செய்யணும். இப்படி அப்புறம் மூலிகைகள், பச்சையாக சில மூலிகைகள் சாப்பிட்டாலே நிறைய விஷயம் சரியாகும். அப்படி பலதரப்பட்ட ஒரு முயற்சியின் மூலமாக மட்டும்தான் ஒரு பயங்கரமான குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சவாலாக இருக்கிற நோய்களை நம்மால் குணப்படுத்த முடியும்.